Hey guys, welcome back. This is Venkat from Acprotech. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டில் போயிட்டு இருக்கக்கூடிய லைக் இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒரு பிக் ரெவல்யூஷனை கிரியேட் பண்ண ஒரு டெக்னாலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம், விச் இஸ் நத்திங் பட் ஜென்ரேட்டிவ் ஏஐ. ஸோ ஜென்ரேட்டிவ் ஏஐ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனியில் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிவ் ஏஐ ரொம்ப வைடாகவே அடாப்ட் பண்ணிட்டாங்க. நிறைய அப்ளிகேஷனில் ஜென்ஏஐ ரிலேட்டடான இதெல்லாம் வந்து இன்டெகிரேட் பண்ணியாச்சு, ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆல்ரெடி பண்ணியாச்சு நிறைய அப்ளிகேஷன்ஸில். ஸோ ஜென்ஏஐயில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, ஜென்ஏஐனால் நம்ம என்ன பண்ண முடியும், அதேமாரி ஜென்ஏஐயில் நம்ம என்ன பண்ண முடியாது, என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இன்ட்ரோ அபவுட் ஜென்ஏஐ, கரெக்டுங்களா? ஸோ இன்னும் ரியல் டைமில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு சின்ன சின்ன பிளாட்ஃபார்ம்ஸ் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும். லைக் ChatGPT, ஜெமினை, கிராக், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் டைமில் நான் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். விச் அண்ட் ஒன் மோர் திங் கோபைலட். நீங்கள் கோபைலட்டெல்லாம் இன்டெகிரேட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ கோபைலட்லாம் ஃப்ரீயாக வந்துருச்சு. கோபைலட்லாம் இன்டெகிரேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கோட் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சஜஷன் பண்ணி அதாவே கோட் ரைட் பண்ணி கொடுக்குது, கரெக்டுங்களா? ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்து இந்த ஃபுல் த்ரூ அவுட் த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது நாட் ஒன்லி ஜென்ஏஐ, நம்ம ஜென்ஏஐ எப்படி வந்துச்சு, ஜென்ஏஐக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, ஜென்ஏஐனால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ வந்து ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்றது வந்து ஜென்ஏஐ நம்ம ஷார்ட்டாக சொல்லலாம். ஸோ ஜென்ஏஐ பார்த்தீங்கன்னா என்ன ஆக்சுவலாக ஜென்ஏஐயில் ஒரு புதுசாக வந்துச்சு, ஏன் வந்து ஜென்ஏஐ இவ்வளோ பாப்புலர் ஆச்சு அப்படின்னு கேட்டால், ஜென்ஏஐ வச்சு என்ன பண்ண முடியும்னா, ஜென்ஏஐ லைக் ஜென்ரேட்டிங் த நியூ கண்டென்ட், ஓகேங்களா? அதுதான் ஆக்சுவலாக ஜென்ஏஐயோட கோரேவும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் இருக்குது, ஓகேங்களா? அது என்னோட பர்சனல் ஏதாச்சும் ஒரு எஸ்ஏ ரைட்டிங் வாட் எவர், ஓகேங்களா? அந்த டாக்குமெண்ட்டை நான் ஜென்ஏஐட்ட கொடுத்து ஜஸ்ட் நீங்கள் ChatGPTயில் நான் ஒரு அப்லோட் பண்ணி நான் இதை சம்மரைஸ் பண்ணி இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எனக்கு எடுத்து கொடுன்னு சொன்னேன்னா, இப்படி ஒரு கண்டென்ட் எங்கேயுமே இல்லை, கரெக்டுங்களா? இப்போ ஜென்ஏஐ என்ன பண்ணும், ஜென்ரேட்டிவ் ஏஐ என்ன பண்ணுதுன்னா, இந்த கண்டென்ட் எல்லாத்தையும் டிரைவ் பண்ணி அது எதில் ட்ரெயின் ஆகிருக்கோ அதை பேஸ் பண்ணி அந்த டேட்டாவை எனக்கு சம்மரைஸ் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி கொடுக்கும், கரெக்டுங்களா? ஸோ இதுதான் வந்து ஜென்ரேட்டிங் த நியூ கண்டென்ட். இப்படி ஒரு கண்டென்ட்டே கிடையாது, பட் வாட் இட் இஸ் ட்ரைங் டு டூ கிரியேட் அ நியூ கண்டென்ட் ஆர் ஜென்ரேட்டிங் த நியூ கண்டென்ட், கரெக்டுங்களா? ஸோ எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கணுன்னா, இப்போ இந்த ஜென்ஏஐன்றது எப்படி ட்ரெயின் ஆகிருக்கு, எவ்வளோ டேட்டாவில் ட்ரெயின் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லைக் ட்ரில்லியன் ஆஃப் டேட்டா, ஓகேவா? ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இன்டர்நெட்டில் நீங்கள் பார்க்குற எல்லா டேட்டா வச்சு முக்கால்வாசி டேட்டா வச்சு தான் இந்த ஆக்சுவலாக ஜென்ஏஐ மாடல்ஸ் எல்லாமே ட்ரெயினே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் கூடிய என்னென்ன டேட்டாலாம் நீங்கள் ரிலேட்டடாக கேட்குறீங்களோ அது எல்லாமே இன்டர்நெட்டில் இருக்க டேட்டா ட்ரெயினான டேட்டா வச்சு அது வந்து உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணியோ இல்லை உங்களுக்கு Q&A கேட்டிங்கன்னா ஒரு சாட் மாதிரியோ நீங்கள் வந்து அதுக்கிட்ட Q&A மாதிரி கேட்டு நீங்கள் ரெஸ்பான்ஸ் வாங்கிக்கலாம், கரெக்டுங்களா? இதுதான் இந்த ஜென்ஏஐ. அது எப்படி எவ்வளோ டேட்டாவில் ட்ரெயின் ஆயிருக்குன்றது எங்கேயுமே வந்து டேட்டாவோட ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் கிடைக்கல, எவ்வளோ டேட்டாவில் ட்ரெயின் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம். பட் அட்லீஸ்ட் வி கேன் சி இட்ஸ் லைக் அ வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் இன்டர்நெட் டேட்டா தட் இஸ் வாட் இட் இஸ் ஆக்சுவலி ட்ரெயின்ட் ஆன், ஓகேவா? இதேமாதிரி இன்னொரு நீங்கள் கீவேர்ட்ஸும் கேட்பீங்க, LLM, ஓகேங்களா? LLM லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்ற ஒரு கீவேர்டு வந்து நீங்கள் ரெகுலராக கேட்டிருப்பீங்க. ஈவன் நீங்கள் ஜென்ஏஐ டேர்ம்குள்ளே வந்தீங்கனாலே இந்த ஜென்ஏஐ அண்ட் LLMs மாடல்ஸ் அப்படின்ற மாதிரி நிறையா டேர்ம்ஸ் கேட்டிருப்பீங்க. இந்த டெர்மினாலஜி என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம we need to understand like how this GENAI got evolved, ஓகேவா? அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு இன்டர்நெட்லேருந்து ஒரு இமேஜ் எடுத்தேன். மேபி ஐ வில் ஷோ யூ, யூ guys also can go and check in the internet, you will get that image, ஓகேவா? You will get multiple images, ஓகேவா? நான் ஒரு இமேஜ் எடுத்திருக்கேன். I will show you, you will get some understanding and you will get to know how from where and where we are now, ஓகேவா? I will show you that. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த இமேஜ், ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுறேன். ஸோ இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஆஃப் ஏஐ. ஸோ ஹியர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து டாப்பில் இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா ML, நியூரல் நெட்வொர்க்ஸ், டீப் லேர்னிங் அண்ட் இன்டர்னலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லேயரில் தான் பார்த்தீங்கன்னா ஜென்ஏஐன்னு இருக்குது. ஸோ இதை நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது தான் ஓவர்வியூ, ஓவரால், கரெக்டுங்களா? அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மிஷின் லேர்னிங்ன்றது சப்செட், ஓகேங்களா? அது விச் இஸ் ஹேவிங் சம் அல்காரிதம்ஸ் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ். அதுக்கு கீழே போச்சுன்னா அது இன்னொரு சப்செட் நியூரல் நெட்வொர்க்ஸ்ன்றது, அது கீழே இன்னொரு சப்செட் டீப் லேர்னிங், அது கீழே இன்னொரு சப்செட் தான் வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ. ஸோ இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஏஐன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவுட்டர் லேயர், இந்த ஏஐன்றது வந்து வெரி ப்ராட் டாபிக், ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்க்குற ஏஐ ரிலேட்டட் எல்லாமே ரோபோட்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பார்க்குற ஜென்ஏஐ லைக் ஈவன் எனி அல்காரிதம்ஸ், ML அல்காரிதம்ஸ், ஃபோர்காஸ்டிங், ப்ரெடிக்ஷன், என்ன ரெக்கமெண்டேஷன் நீங்கள் பார்க்குற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஐக்குள்ளே தான் அடங்கும். அப்படின்னா ஏஐன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அதுதான் வைடு, எப்படி சொல்கிறது, ஒரு ஓவரால்னு சொல்லலாம், ஒரு வைடு கான்செப்ட்ஸ் ஆக்சுவலாக ஏஐன்றது. அதில் நிறையா டூல்ஸ், டெக்னாலஜிஸ், ஈவன் கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கு கீழே அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா MLல பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி டெக்னிக்ஸை வச்சு, என்னென்ன மாதிரி அல்காரிதத்தை வச்சு நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் அப்படின்றத அந்த MLல வந்தது.
இந்த ஸ்பீச் ரெகக்னிஷன், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போட்டிருக்க கண்டென்ட் எல்லாத்தையும் ஜஸ்ட் இக்னோர், ஜஸ்ட் ஸ்டிக் வித் த டாபிக். ஓகேங்களா? இப்போ எம்எல்ல நான் சொன்ன மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் சம் மொபைல் ஃபோன்ஸ். ஆப்பிள் ஃபோன் நான் சர்ச் பண்ணுறேன்னா எனக்கு ஆப்பிள் ஃபோன் ரிலேட்டடாக அந்த பர்டிகுலர் ஃபோன் ரிலேட்டடான மாடல்ஸ் ரிலேட்டடான கேஸு, இல்லை அதே மாதிரி இன்னொரு ஃபோன் கலர் வேரியண்ட்டோ இல்லை டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டு, இல்லை அதை விட அப்கிரேடட் வேரியண்ட்டு, இந்த மாதிரி எனக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் நிறையா புஷ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வெளியில் போயிட்டு திருப்பி வரீங்கன்னா திருப்பியும் அதே மாதிரி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் உங்களுக்கு டாப்லேருந்து புஷ் ஆகிட்டே இருக்கும். ஏன் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு புஷ் ஆகுது? அதே மாதிரி யூடியூப் நீங்கள் இன்ஸ்டாகிராம் எதை எடுத்தாலும் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் சொல்லி ஒன்று, நீங்கள் எதை பார்க்குறீங்க, எதை அதிகமாக பார்க்குறீங்க, எதை அதிகமாக நீங்கள் லைக் பண்ணுறீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கீப் ஆன் புஷிங், ரைட்? அப்படின்றப்ப இது எப்படி நடக்குதுன்னா, அகைன் இட்ஸ் வாட் ஆர் த டேட்டா யூ ஆர் கிவிங். ஓகேவா? நான் இப்போ போய் நான் என்னோட அமேசானில் பார்க்குறேன்னா ஐ எம் த யூசர் டு கிவிங் த டேட்டா டு த அமேசான். ஓகேவா? என்னோட டேட்டா பேஸ் பண்ணி அமேசான் வந்து ஒரு அல்காரிதம் வச்சு ட்ரெயின் பண்ணுவாங்க. எம்எல் அல்காரிதம், ஏதோ ஒரு அல்காரிதம் வச்சு ட்ரெயின் பண்ணி அதில் இவனுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் அப்கமிங்கில் சஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் அவங்க இது பண்ணி அந்த அல்காரிதம் வந்து ஆல்ரெடி டிசைன் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஒரு டேட்டாவை பேஸ் பண்ணி டேட்டாவை பேஸ் பண்ணி சொல்லுவேன், டேட்டாவை அனலைஸ் பண்ணி ஒரு அல்காரிதம் டிசைன் பண்ணுவாங்க. இந்த டேட்டாவை அந்த அல்காரிதம் ஃபிட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு செகண்ட் அவுட்புட் வந்து எதிர்பார்ப்பாங்க. கரெக்டுங்களா? இப்போ நாளைக்கு வந்து வேற மாதிரி எந்த டேட்டா வந்தாலும் திஸ் அல்காரிதம் ஹேஸ் டு பி understand and learn from the data, whatever the data newly it's coming, and it has to provide the same output and the same type of output what we are expecting. கரெக்டா? அதுதான் வந்து இந்த எம்எல் ரிலேட்டடான வருது. அதில் நிறைய அல்கோரிதம்ஸ் எல்லாமே வரும். இது வந்து ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த ஏஐ இன்ஜினியர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே அந்த எம்எல் ரிலேட்டடான அல்கோரிதம்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணுறது, அதை வச்சு யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஸ்டப்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இன்னொரு லெவல் கீழே போனீங்கன்னா நியூரல் நெட்வொர்க்ஸ். ஸோ இப்போ அல்கோரிதம் உங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நியூரல் நெட்வொர்க்ஸ்ன்றது ஆக்சுவலாக இதோட பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிமிக்கிங் த ஹியூமன் பிரெயின்ஸ். ஓகேங்களா? நம்ம ஹியூமன் பிரெயின்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் டு ஸ்பீக் இன் த சென்ஸ், இந்த ஸ்பீக் பண்ணுறேன்னா இது வந்து என்னோட பிரெயினில் இருக்க ஒரு சிக்னல் மூலிமா நியூரான்ஸ் சென்ட் ஆகி டிரான்ஸ்மிட் ஆகி அதுக்கப்புறம் இதை தான் நான் பேசணும் அப்படின்றது எல்லாத்தையுமே எனக்கு இன்ஸ்டண்ட்டாக நடந்துக்கிட்டே இருக்கு. கரெக்டுங்களா? இதை ஆர்டிஃபிஷியலாக ட்ரை பண்ணுறது, ஆர்டிஃபிஷியலாக தே ஆர் ட்ரைங் டு கிரியேட் அ ஹியூமன் பிரெயின்ஸ் இன் த சென்ஸ் நாட் அ ஹியூமன் பிரெயின்ஸ் ஆக்சுவலி இட்ஸ் லைக் மிமிக்கிங் த ஹியூமன் பிரெயின்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதோ சிமிலர் வே தே ஆர் ட்ரைங் டு மிமிக் த ஆக்சுவல் ப்ராசஸ் ஆஃப் த ஹியூமன் பிரெயின். கரெக்டாக? அதுதான் இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ்ன்றது. இதில் நிறைய நோட்ஸ் இருக்கும். அந்த நோடை வந்து ஒன்னொன்னு கனெக்ட் பண்ணி ஒரு இன்புட் கொடுத்து அதுக்கு என்ன மாதிரி அவுட்புட் வரணும் அப்படின்றத டிசைன் பண்ணுறது தான் வந்து நியூரல் நெட்வொர்க்ஸ். அதில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போயிட்டு அதோட சப்செட் பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங் சொல்லி. டீப் லேர்னிங்னா இன்னும் வந்து அந்த டேட்டாவை வந்து ஃபர்தராக அனலைஸ் பண்ணி அதில் நிறையா நோட்ஸ் வச்சு அதுக்கு நிறையா டெக்னிக்ஸ் இருக்குது டீப் லேர்னிங்ஸ் எல்லாத்தையும். அதில் என்ன மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி இன்னும் வந்து நம்ம அந்த ப்ராசஸிங்கை வந்து அக்யூரேட்டாக கொண்டு வரது அப்படின்றது தான் டீப் லேர்னிங். டீப் லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சம் யூஸ் கேசஸ்லாம் லைக் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் நீங்கள் டைப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா என்எல்பின்னு சொல்லுவாங்க, அதில் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் சொல்லி. இப்போ நீங்கள் எதாவது டைப் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ என்ன ஆகும், லைக் ஐ லைக் டு அப்படின்னு போட்டோன்னே உங்களுக்கு வந்து ட்ரிங்க்னு வரும். ஓகேங்களா? மேபி அதுதான் வந்து உங்களுக்கு அடுத்த சஜஷனாக இருக்கலாம். ஏன்னா ட்ரிங்க் ஏன் அப்படின்னு போட்டிங்கன்னா கப் ஆஃப் அப்படின்னு போட்டிங்கன்னா கப் ஆஃப்னோடனே நீங்கள் டீ தான் வரும், இல்லை கப் ஆஃப் காஃபின்னு வரும். ஸோ இது வந்து எப்படி இது ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னா அடுத்த சென்டென்ஸ் என்னவா இருக்குன்றதை ப்ரெடிக்ட் பண்ணி இப்படி இந்த சென்டென்ஸ் தான் வரும், இந்த சென்டென்ஸ் தான் வரும், ஏன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் சென்டென்ஸ் இருக்குது அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்குது. இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரெடிக்ஷன் அதே மாதிரி இன்டெலிஜென்ஸாக திங்க் பண்ணி கொடுக்குறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீப் லேர்னிங்கில் வரும். இது வந்து நிறைய யூஸ் கேஸ் ஆல்ரெடி ரியல் டைம்லேயே வந்துருச்சு. லைக் நீங்கள் பார்க்குற அட்டானமஸ் வெஹிக்கிள் டிரைவிங் எல்லாமே டெஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க. கரெக்டுங்களா? ஸோ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக நானுமே பார்த்ததில்ல, நானுமே கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா டீப் லேர்னிங்லாம் நடக்கும். ஏன்னா உள்ளே இருக்க ஆக்சுவல் டேட்டா வச்சு அதாவே இன்டெலிஜென்ஸாக வந்து என்ன மாதிரியான சஜஷன் கொடுக்க முடியும். அதேமாரி ப்ரெடிக்டிங் ஃபோர்காஸ்டிங் லைக் ஹையர் அக்யூரசி இன்ஃபர்மேஷன், இன்றைக்கி மழை பெய்யாது அப்படின்ற நிறைய அதை வந்து ஈவன் எம்எல் அல்காரிதம் பண்ணலாம். பட் ஸ்டில் தே வில் கெட் இன்டு மோர் டீப் இன்டு தட் பர்டிகுலர் அல்காரிதம் அண்ட் ஸ்டார்ட் டு அனலைஸ் மோர் ஆன் தட். அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் பண்ணி அடுத்து என்ன நடக்கும் என்ன நடக்காது அப்படின்றது எல்லாத்தையும் ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் வந்து இந்த டீப் லேர்னிங்கில் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒன் ஆஃப் த யூஸ் கேசஸ். இந்த மாதிரி நிறைய யூஸ் கேஸ் இருக்குது டீப் லேர்னிங்கில். நான் ஜஸ்ட் கிவிங் சம் ஆஃப் த யூஸ் கேசஸ். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. ஓகே, டீப் லேர்னிங்கில் நம்ம எப்படி திங்க் பண்ணுறோம், நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம், நம்ம பிரெயின் எப்படி ப்ராசஸ் பண்ணுறதை பேஸ் பண்ணி அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஜஸ்ட் ட்ரைங் டு மிமிக் த ஹியூமன் பிரெயின் டு ப்ராசஸ் த டேட்டா. ஓகேவா? அப்போனா ஒரு இன்புட் கொடுக்குறப்ப இப்போ நான் வந்து ஐ லைக் டு ட்ரிங்க் அ கப் ஆஃப் அப்படின்னு கொடுத்தோன்னே இது ஒரு இன்புட். இப்போ இந்த இன்புட் கொடுத்து அடுத்து என்னவா ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், என்ன ப்ரெடிக்ட் பண்ணி இவங்க சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து அந்த கப் ஆஃப் காஃபி, கப் ஆஃப்
டி அப்படின்றது எல்லாமே வருது பார்த்தீங்களா. இது எல்லாமே எப்படி வருதுன்னா இந்த டீப் லேர்னிங் ஆப்வியஸ் அல்காரிதம்ஸ் மூலயமா. ஓகேங்களா. நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது ஆக்சுவலாக, இதை பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல, ஜஸ்ட் தியரி பாட்டு தான். ஸோ அடுத்து ஒன் ஆஃப் த நெக்ஸ்ட் செக்ஷன் விச் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் ரைட், ஜென்ரேட்டிவ் ஏஐ. ஜென்ஏனா என்னன்னா, இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஜென்ரேட்டிவ் ஏஐ. லைக் நம்ம வந்து ஒரு புது கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு விச் இஸ் கோயிங் டு பி ஜென்ரேட்டிங் த நியூ கண்டென்ட் விச் இஸ் நாட் அவைலபிள், விச் இஸ் நாட் எக்ஸிஸ்டிங் அட் ஆல். அந்த மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு தான் ஜென்ஏன்னு வந்துச்சு. இப்போ ஆக்சுவலாக அந்த என்எல்பி நான் சொன்ன முன்னாடி இருக்க டெக்னிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிற பிரச்சனை என்னென்னா கான்டெக்ஸ்ட் மெயின்டைன் பண்ணாது. ஓகேங்களா. அப்போ என்ன ஆகும்னா, ஒரு கான்டெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியலனா அதனால் வந்து எக்ஸாக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது. இப்போ வந்து நீங்கள் வந்து நான் ஒரு கொஷின் கேட்குறேன்னா அதோட அந்த மொத்த கொஷினை நான் படித்தா மட்டும்தான் எனக்கு வந்து அதோட மீனிங் தெரியும். கரெக்டாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ லைக் டு ப்ளே ஆர்பிஜி வீடியோ கேம்ஸ். ஓகேங்களா. இப்படி நான் சொல்கிறேன்னா இது ஜஸ்ட்டு வீடியோ கேம்ஸ்னு எனக்கு வந்து ரேண்டமாக ஏதாச்சும் வீடியோ கேம்ஸை ஜென்ரேட் பண்ணக்கூடாது. கரெக்டுங்களா. இப்போ ஆர்பிஜின்றது என்ன, ரோல் பிளேயிங் கேம்ஸ். இப்போ ரோல் பிளேயிங் கேம்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் டிஃபைன் பண்ணி இதில் எந்த மாதிரியான கான்டெக்ட் இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான கான்டெக்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். கரெக்டுங்களா. இதுதான் வந்து ஆக்சுவல் ஜென்ஏயை வந்து கொண்டு வந்து தேவும். இப்போ வந்து சொல்கிறப்ப இது வந்து கேட்குறப்ப ஜஸ்ட் லைக் மோரலாக சிமிலர் மாதிரி தானே இருக்குன்னு தோணும். ஏன் ஸ்பெசிஃபிக்காக ஜென்ஏயில் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் ஷோ யூ. லைக் இப்போ நான் சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணி ஹாய் அப்படின்னு கேட்டேன்னா what happened? I'm not getting anything. Let me reload. Okay, some delay looks like. I just asking hi. Yeah, so hello, showing my name, right? இப்போ என்னன்னா நான் இதில் தான் கொஷின் கேட்குறேன். ஓகேவா. லைக் ஐ லைக் வீடியோ கேம்ஸ், particularly RPG. ஸோ இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஐ லைக் வீடியோ கேம்ஸ் பர்டிகுலர்லி ஆர்பிஜி. இஃப் ஐ மென்ஷன் தட் ஆர்பிஜி அப்படின்னா ரோல் பிளேயிங் கேம்ஸ். இப்போ வந்து ஐ லைக் வீடியோ கேம்ஸ்னோடனே இது வந்து ஜஸ்ட் வீடியோ கேம்ஸ்னோடனே சஜஷன் கொடுத்துருக்கூடாது. இப்போ மேபி ஐ வாஸ் ஆஸ்கிங் சம் சஜஷன் ப்ளீஸ். See, இது எப்படி இந்த மாதிரி வீடியோ கேம்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருதுன்னா ஆக்சுவலாக இது வந்து கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கிற ட்ரை பண்ணுது. இப்போ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே கேட்ட கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா சம் சஜஷன் ப்ளீஸ். இப்போ நான் இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி வேறு, இப்போ நான் கேட்குறது வந்து சம் சஜஷன். இது வந்து ட்ரையல் மாதிரி. கரெக்டுங்களா. மேலே இருக்க கொஷனை பேஸ் பண்ணி தான் கீழே இருக்க ஆன்சர்ஸ் வரணும். அப்படின்னா இந்த மொத்த இதுவுமே நான் என்ன இங்கே கேட்டிருக்கேன் அப்படின்றது தான் வந்து ஒவ்வொரு நான் வந்து யூசர். இது நான் கேட்ட கொஷின். ஐ எம் ஆஸ்கிங் சம் கொஷின். இப்போ ஜென்ஏ என்ன பண்ணுது, எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. கரெக்டாக. இப்போ இது என்னோட கொஷின், ஜென்ஏ ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அதே மாதிரி திருப்பி ஒரு கொஷின் கேட்குறேன், ஜென்ஏ ரெஸ்பான்ஸ். இதை சிஸ்டம்னு வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு யூசர் சிஸ்டம்கிட்ட கேட்குறேன், திருப்பி யூசர் சிஸ்டம்கிட்ட கேட்குறேன். இப்போ என்ன ஆகுது, இது எல்லாமே ஹிஸ்ட்ரி இன்ஃபர்மேஷன் அண்ட் இட் இஸ் த கான்டெக்ஸ்ட். நான் எப்பயோ கேட்ட கொஷனுக்கு நான் ஜஸ்ட் ஒரு சம் சஜஷன் ப்ளீஸ்ன்னு தான் கேட்குறேன். இப்போ சம் சஜஷன் ப்ளீஸ்னா இதில் எந்த மீனிங்குமே இல்லை. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், தேர் இஸ் நோ மீனிங் அட் ஆல் இன் த சம் சஜஷன். டு யூ அக்ரி? சம் சஜஷன்னா என்ன சஜஷன்? நான் மூவி சஜஷன் கொடுக்கலாம், இல்லை ஃபுட் சஜஷன், ஏதோ ஒரு சஜஷன் கொடுக்கலாம். How it is understanding, okay, you are looking for video games, I'm going to give a suggestion on top of a video game only. அது எப்படி எடுத்துகிட்டு வருது அப்படின்னா again based on this context. இதுக்கு கான்டெக்ட் தெரியும், ஹிஸ்ட்ரி தெரியும். இந்த மொத்த இன்ஃபர்மேஷன் தான் ப்ராசஸ் பண்ணும். இந்த மொத்த இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ணுறப்ப இட் நோஸ் ஓகே யூசர் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை தான் சஜஷனாக கேட்குறாங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த ரிசல்ட்ஸ் கொடுக்குது. இதுதான் நான் வந்து சொல்ல வந்தது கான்டெக்ட். வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் த கான்டெக்ட் இட் கான்ட் கிவ் எனி ரிசல்ட்ஸ். இது வந்து டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். பட் கான்டெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போய் தான் இது வந்து எனக்கு எக்ஸாக்டாக நான் எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் மட்டும் கொடுக்குது. ஈவன் தோ ஐ எம் கிவிங் ஒன்லி சம் ஃப்ரேசஸ் இன் த இங்கிலீஷ், ரைட்? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஓகே, ஜென்ஏ வந்து நியூ கண்டென்ட் கிரியேட் பண்ணும். அதேமாதிரி என்எல்பியில் இருக்க ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணி கொண்டு வந்தது தான் அந்த ஜென்ஏ. லைக் தேர் இஸ் நோ கான்டெக்ட் மெயின்டைன் இந்த என்எல்பி. ஸோ ஹியர் கான்டெக்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டான ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியுது. கரெக்டுங்களா? இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜென்ஏ வந்து வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து
ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இன்டர்நெட்டுக்கு அமௌண்ட் அதெல்லாம் இன்டர்நெட்டுக்கு அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம வச்சு ட்ரெயின் பண்ண முடியாது. அதுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை வச்சு பெரிய பெரிய பிக் டெக் ஜெயின்ஸ்லாம் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன்னா அதுக்கு வந்து ஆப்வியஸாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படும், நிறைய ஹார்ட்வேர்ஸ் தேவைப்படும். ஏன்னா ஜிபியூஸ் நிறைய ஒன்று ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டேட்டாவெல்லாம் ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு நிறைய டேட்டா வேணும். ஜென்னைக்கு முன்னாடி இருந்த டெக்னாலஜி ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போனீங்கன்னா இந்த டீப் லேர்னிங் நியூரல் நெட்வொர்க்ஸ் இதில் இருக்க பிரச்சனை என்னன்னா சீக்வன்ஸாக ஒரு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணும். நான் சொன்னேன்ல இப்போ இந்த சாட் இப்படி பார்த்தீங்கன்னா நான் என்ன கேட்டேன், சம் சஜஷன் ப்ளீஸ், ஐ லைக் வீடியோ கேம்ஸ் பர்டிகுலர்லி ஆர்பிஜின்னு கேட்டேன். கரெக்டுங்களா? இப்போ என்ன ஆகும்னா இந்த ஒவ்வொரு வேர்டையும் அது ப்ராசஸ் பண்ணுறப்ப சீக்வன்ஸாக ப்ராசஸ் பண்ணும். இது வந்து ஜஸ்ட் ஒரு சென்டென்ஸ் தான். இதே ட்ரை டு இமேஜின் ஐம் கிவிங் வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. ஒரு டாக்குமெண்ட்டே 1 GB இருக்குன்னா அதுவே பிக் டேட்டா. இப்போ நீங்கள் வந்து இன்டர்நெட் டேட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹவு வாஸ்ட் இட் இஸ். ஓகேங்களா? அவ்வளோ டேட்டாவை நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணணும்னா அதுக்கு எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எடுக்கும், ரொம்ப இயர்ஸ் எடுக்கும், ரொம்ப டைம் எடுக்கும். இட்ஸ் டைம் கன்சூமிங் அண்ட் ரிசோர்ஸ் கன்சூமிங், லாட் ஆஃப் பவர், லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் திங் நீங்கள் ஆப்வியஸாக ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு தான் இந்த மைக்ரோசாஃப்ட், ஈவன் கூகுள், நிறைய கம்பெனிஸ் ரைட், ஈவன் இப்போ கூட ஸ்பேஸ் எக்ஸ்ன்ற கம்பெனி கூட கிராக்னு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரி மாடல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டுங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், ஓகே இவ்வளோதான் பண்ணுறதுக்கு இவ்வளோ டேட்டா வச்சு நம்ம கொடுத்து ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு இதை ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ நான் கொஷின்ஸ் கேட்டேன்னா அதை பேஸ் பண்ணி டேட்டா கொடுக்கும். இங்கே இருக்க ஒரு கேட்ச் என்னன்னா இதில் எந்த டேட்டா வச்சு நீங்கள் ட்ரெயின் பண்ணீங்களோ அந்த டேட்டா வச்சு தான் அதனால் ஆன்சர் கொடுக்க முடியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே போய் ஒரு கொஷின் கேட்குறேன், லைக் on what data or which period data you trained on. நான் இப்போ ChatGPT ஒரு கொஷின் கேட்குறேன், நான் வந்து நீ எந்த டேட்டாவில் ட்ரெயினாக இருக்கேன் இல்லை எந்த பீரியட் ஆஃப் டேட்டாவில் ட்ரெயினாக இருக்குன்னு கேட்டால் அது சிம்பிளாக என்ன சொல்லுதுன்னா அன்டில் ஏப்ரல் 2023 சொல்லுது. ஓகேங்களா? அப்படின்னா என்னன்னா ஏப்ரல் 2023 வரைக்கும் இருக்க டேட்டாவை தான் ட்ரெயின் பண்ணியிருக்கு. இப்போ 2 வருஷம் ஆச்சு. இப்போ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏப்ரல் 2024 முடிஞ்சிச்சு, அதேமாதிரி ஏப்ரல் 2025 ஆல்மோஸ்ட் கோயிங் டு எண்ட். இப்படின்றப்ப 2 years ஆஃப் டேட்டா இங்கே இல்லை. இப்போ 2 yearsல ஏதாவது புதுசாக வந்திருக்கு அது ரிலேட்டடான டேட்டா கேட்டிங்கன்னா கொஷின்ஸ் கேட்டிங்கன்னா அதனால் கொடுக்க முடியாது. அது என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா ஹாலுசினேட்னா அதாவே ஒரு சில டேட்டாவை எடுத்து ஓகே இதுதான் உனக்கு ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்கும். இதை நான் எங்கே நோட் பண்ணேன்னா என்னோட ஒரு யூஸ் கேஸ் ட்ரை பண்ணேன். பாயை யூஸ் பண்ணி ஜாவாவில் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி பாயின்னு ஒன்று இருக்கும் எக்ஸல்லாம் வச்சு பண்ணுறதுக்கு. இதில் ஒரு சில லைக் ஸ்பெசிஃபிக்கான சினாரியோ வந்து ஒன்று கேட்டு பார்த்தேன், இது எப்படி ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அப்படி ஒரு மெத்தடே இல்லை. ஓகேங்களா? அப்படி ஒரு மெத்தடே அந்த பர்டிகுலர் லைப்ரரியிலே கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியும் கிடையாது. நான் கேட்ட கொஷினை வந்து அதாவே ஒரு மெத்தடாக க்ரியேட் பண்ணி இப்படி தான் ஃபங்க்ஷன் எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோடு கொடுத்து நான் அந்த கோடை எடுத்து என்னோட கோட் பேஸில் வச்சு பார்த்தா ஒர்க் ஆகலை. என்னன்னு பார்த்தா அப்படி ஒரு மெத்தடே கிடையாது. நான் திருப்பி போய் இப்படி ஒரு மெத்தடே கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்கிட்டே கொஷின் கேட்டால் சொல்லலாம் அப்பாலஜிஸ் ஃபார் த கன்ஃபியூஷன், ஐ வில் கிவ் சம்திங் எல்ஸ். அகைன் இட் இஸ் ஸ்டார்டட் டு ஹாலுசினேட் அண்ட் கிவிங் சம்திங் எல்ஸ். இப்போ என்ன நடக்குதுன்னா எவ்வளோ டேட்டாவில் நம்ம ட்ரெயின் பண்ணிருக்கோம் அவ்வளோ டேட்டாவில் தான் அது ஒர்க் ஆகும். அதுக்கு மேலே நீங்கள் போகிறப்ப இட் ஒன்ட் ஒர்க் இன் தட் வே. ஓகேவா? அப்போ வந்து உங்களால் என்னென்ன கொஷின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான கேட்க முடியும் அது மட்டும் கேட்க முடியும். ரொம்ப அக்யூரேட்டாக எதிர்பார்த்தீங்கன்னா இட் ஒன்ட் கிவ் யூ பிகாஸ் யூ ஆர் லூசிங் 2 years ஆஃப் டேட்டா. பட் அட்லீஸ்ட் யூ வில் கெட் மோஸ்ட் ஆஃப் த டைம் perfect answers, but sometimes it might get hallucinate. You have to be very careful. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஜெனைனா என்ன, ஜெனை எப்படி ட்ரெயின் ஆயிருக்கு, அதேமாதிரி என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, எப்படி எவால்வ் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ ஜெனையில் நான் சொன்ன மாதிரி எல்எல்எம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது கரெக்டுங்களா, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்லி. லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்னைக்கு பின்னாடி ஒரு ஃபவுண்டேஷன் மாடல் இருக்குது. ஓகேங்களா? அந்த மாடலில் தான் வந்து இனிஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து லைக் அந்த மாடல் அதுதான் வந்து ஃபவுண்டேஷன் மாடல்னு சொல்லுவாங்க, ப்ரீ ட்ரெயின்டு மாடல். நான் சொன்ன மாதிரி இந்த பில்லியன்ஸ் ஆஃப் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா வந்து ட்ரெயின் பண்ண ஒரு மாடல்ன்றது ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அந்த பாக்ஸ்க்குள்ளே இஃப் ஐ புட் சம்திங் வாட் எவர் ஐம் எக்ஸ்பெக்டிங் ஐ வில் கெட் இட். ஓகேவா? அப்படின்னா ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு ஜூஸர் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஜூஸர், அந்த ஜூஸர் வந்து ஒரு பிளாக் பாக்ஸ் ஜூஸர். ஓகேவா? எனக்கு தெரியாது அது என்ன கொடுக்கும்னா தெரியாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஜூஸருக்குள்ளே ஒரு பேப்பர் எடுத்து உள்ளே போடுறேன், அதில் வந்து கிரேப் ஜூஸ்ன்னு போடுறேன். இப்போ நான் அந்த ஜூஸரோட அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு கிரேப் ஜூஸ் வந்து ஒரு கப்பில் கிடைக்கும். இப்போ இதே ஆரஞ்சு ஜூஸ்ன்னு போட்டால் ஆரஞ்சு ஜூஸ் கிடைக்கும். ஸோ இந்த எல்எல்எம்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் இட்ஸ் ஸ்பெஷலைஸ்டு நியூரல் நெட்வொர்க்ஸ். நியூரல் நெட்வொர்க்ஸ்னா என்னன்னா, இப்போ நான் வந்து கூகுளில் போயிட்டு நியூரல் நெட்வொர்க்ஸ்னு அடிக்கிறேன். சாரி மை பேட். நியூரல் நெட்வொர்க்ஸ் நடிச்சு இப்போ இமேஜுக்கு போனோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒன் ஆஃப் த நியூரல் நெட்வொர்க்.
லெட் மீ ஓப்பன் இட். இது எல்லாமே ஒவ்வொரு நோடும் எல்லாத்தோட நோடு கனெக்ட் ஆகிருக்கும். அதேமாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனி வெயிட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை பற்றி இது ஏன் இன்டெப்த்தாக இதோட இன்டர்னலை பற்றி நம்ம செப்பரேட்டாக வீடியோவில் பார்க்கலாம். பட் இதுதான் நியூரல் நெட்வொர்க்னு வச்சுக்கோங்க. இன்டர் கனெக்டட் நோட்ஸ் இருக்கக்கூடிய நியூரல் நெட்வொர்க்ஸ். இப்போ நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன்னா இது ஒவ்வொரு நோட ப்ராசஸ் ஆகி எனக்கு வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். இதுதான் வந்து இந்த நியூரல் நெட்வொர்க்கோட அர்த்தம். இந்த நியூரல் நெட்வொர்க் தான் ஆக்சுவலாக எல்எல்எம்குள்ளே இருக்கும். அதான் ஸ்பெஷலைஸ்டு நியூரல். ஏன் ஸ்பெஷலைஸ்ட்னா அது ட்ரெயின் பண்ண டேட்டாவை வச்சு, அது என்ன டேட்டா வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணுறோம் அதை பேஸ் பண்ணி அந்த எல்எல்எம்மே ஒர்க் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிங்க. எல்எல்எம்ன்றது ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் ஒரு 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 பாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே வந்து இந்த நியூரல் நெட்வொர்க்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் என்ன மாதிரியான டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணிக்கணும் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கிடைக்க போகுது. ஓகேவா? எல்எல்எம்ஸில் நிறையா மாடல்ஸ் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் சொன்ன ஃபவுண்டேஷன் மாடல்லாம் அந்த ஜிபிடி, BERT, T5 இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் மாடல், அதாவது பேஸ் மாடல்னு சொல்லலாம். இப்போ பேஸ் மாடல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா அந்த பேஸ் மாடலை வந்து இதாக சோர்ஸாக எடுத்துக்கிட்டு இவங்க வந்து ஃபைன் டியூன் பண்ணுவாங்க ஸ்பெசிஃபிக்கான டேட்டாவில். ஒரு மாடல் இருக்குன்னு வச்சுக்கல, எக்ஸ்னு ஒரு மாடல் இருக்குது. இப்போ அந்த மாடலை நான் எடுத்து நான் ஒரு டேட்டா வச்சுருக்கேன். என்னோட ஆர்கனைசேஷனுக்கோ இல்லை என்னோட பர்சனலுக்கோ ஏதோ ஒரு டேட்டாவை நான் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா நான் இதை பண்ண ட்ரை பண்ணுறேன்னு இது ஃபைன் டியூனிங் சொல்லுவாங்க. இப்போ இந்த ப்ரீ ட்ரெயின் ஃபைன் டியூனிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். எக்ஸாக்டாக என்ன நடக்குது, எப்படி ஃபைன் டியூன் பண்ண முடியுமா, இல்லை நம்ம என்ன மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் செப்பரேட் வீடியோவில். யூ வில் கெட் சம் ஐடியா, ரைட்? இப்போ வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. இப்போ வரைக்கும் நம்ம ChatGPTல பார்த்தது என்னது, Q&A சாட் மாதிரி கேட்டோம். இப்போ வந்து ChatGPTல இன்னொரு ஆப்ஷனே வந்துருச்சு. இமேஜ், மியூசிக், ஆடியோ அந்த மாதிரி நிறையா வந்துருச்சு. கரெக்டாக மல்டி மாடல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரீசெண்ட் ட்ரெண்டாக போயிடுச்சு. லைக் ஜெனரேட்டிங் இந்த கிளிஃப் என்னது ஜிப்லி இமேஜ். கரெக்டாக ஐ எம் ஆல்சோ கிரியேட்டிங் சம் ஜிப்லி இமேஜ் அண்ட் பிளேயிங் அரௌண்ட் வித் தட். நானும் அதை பண்ணேன். ஏன்னா இது எப்படி ஜிப்லி இமேஜ் பண்ணுது? ஜிப்லி இமேஜ்ன்றது இப்போ நீங்கள் ஒரு இமேஜ் கொடுக்குறீங்க, அப்படி ஒரு இமேஜ் இன்டர்நெட்டில் கிடையாது. இப்போ என்னோட ஃபேஸ் கொடுக்குறேன்னா என்னோட ஃபேஸே வந்து இன்டர்நெட்னு சொல்கிறதோட ஜிப்லி மாதிரி எங்கேயுமே கிடையாது. எப்படி ஜிப்லியை ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. கரெக்டுங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிங் த நியூ கண்டென்ட். இந்த எல்எல்எம் வந்து எப்படி டிசைன் பண்ணாங்க அப்படின்றதுக்கு ஒரு ஸ்டோரியே இருக்குது. ஆக்சுவலாக நான் இப்போ சொல்ல முடியாது, எனக்கு நிறையா டைம் எடுத்துரும். ஜஸ்ட் ஒரு ஒன்லைனை மட்டும் சொல்லிடுறேன். எல்எல்எம் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ன்ற ஒரு ஆர்கிடெக்சர்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ன்றது ஆர்கிடெக்சர் யார் ப்ரொவைட் பண்ணானா, ஆக்சுவலாக வந்து இது ஒரு பேப்பர், அட்டென்ஷன் ஆல் யூ நீடுன்னு சொல்லி ஒரு பேப்பர் வந்து கூகுள் ரிசர்ச்சர்ஸ் வந்து 2017 நினைக்கிறேன் அப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க ரிலீஸ் பண்ண பர்பஸ் பார்த்தீங்கன்னா லைக் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன். இப்போ வந்து நீங்கள் இங்கிலீஷில் கொடுத்தீங்கன்னா ஜெர்மன், இங்கிலீஷில் கொடுத்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச். இதுதான் அவங்க பண்ண ஒரு அந்த பேப்பர் ரிசர்ச். அவங்க என்ன பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா, NLPயில் நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்ளம், லைக் சீக்வன்ஸாக ரீட் பண்ணுறது பதிலாக நான் ஏன் வந்து பேரலாக ரீட் பண்ணக்கூடாது டேட்டாவை, அதேமாரி கான்டெக்ஸ்டோடு எப்படி வந்து டேட்டாவை ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து அவங்க பண்ண அந்த பேப்பர். அந்த பேப்பர் வந்து which is going to be a very game changer for this entire model, whatever we are doing, right? ChatGPT, even Grok எல்லாமே அதோட இவ்வளோ பாப்புலரான ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கிடெக்சர் தான். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் இப்போ எல்லாமே முக்கால்வாசி நீங்கள் பார்க்குற மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் இருக்கிறது எல்லாமே அந்த ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணி தான். இந்த பேப்பர், இந்த செல்ஃப் அட்டென்ஷன் ஆல் யூ நீட், நான் அந்த பேப்பரை எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஆக்சுவலாக இட்ஸ் ரியலி குட். நான் வேணால் லிங்க்கில் வேணால் கொடுக்குறேன். நான் இந்த பேப்பரை பற்றி தனியாக சொல்கிறேன். அதில் என்னென்ன ஆர்கிடெக்சர், அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆர்கிடெக்சர் என்ன அப்படின்றது நம்ம செப்பரேட்டாக பார்க்கலாம். ஏன்னா if we started to see all those things, we'll be like AI engineers, right? But our goal is not the AI engineer, right? It's like இந்த ஆடியன்ஸ், டார்கெட் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஏஐ ரிலேட்டடாக தெரிஞ்சவங்களாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம எப்படி இருப்போம், ஏஐனா என்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது, நம்ம ஏஐ வச்சு என்ன லிவரேஜ் பண்ணி என்ன பண்ண முடியும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதேமாதிரி ஜென்ரேட்டிவ் ஏஐ வச்சு நம்ம என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம் ரியல் டைமில் அப்படின்ற எல்லாத்தையும் பார்க்கலாம். ரியல் டைமில் நான் ப்ராஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணி காட்டுறேன், என்ன மாதிரி பண்ணலாம், எப்படி உங்களோட டாக்குமெண்ட் வச்சு கொஷின்ஸ் ஆன்சர் கேட்கலாம், சேட் பாட் கிரியேட் பண்ணலாம், அசிஸ்டன்ட், அதேமாதிரி கோட் அசிஸ்டன்ட் நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில சின்ன ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ ஐ வில் ஷோ யூ எவ்ரி திங். பட் திஸ் அட்டென்ஷன் ஆல் யூ நீடை பற்றி நான் செப்பரேட் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். நான் ஒரு சில கான்செப்ட் வந்து செப்பரேட்டாகவே வச்சிருக்கேன். அதெல்லாம் தனித்தனி வீடியோவில் நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஓவர்வியூ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், லைக் GENAI எல்எல்எம்லாம் என்ன அப்படின்றது எல்லாத்தையும். நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், லைக் GENAI வந்து என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா எல்லாமே என்னென்னு சொல்லுவாங்க, GENAI வந்து ஓகே, GENAI வந்து இட் கேன் டூ எவ்ரி திங் அப்படின்ற மாதிரி. சி GENAI ஆல்சோ இட்ஸ் நாட் த ஹோல் ஏஐ, ரைட்டா? இட்ஸ் வந்து சப்செட் தான். அதுவும் சப்செட்ன்றது ஏஐக்குள்ளே எம்எல்குள்ளே என்எல்க்கு, ஐ மீன் நியூரல் நெட்வொர்க்ஸ்குள்ளே டீப் லேர்னிங்குள்ளே ஒரு சப்செட் தான் வந்து பார்த்தீங்கன்னா GENAI. அப்படின்னா என்ன, GENAI வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் இது மட்டும் தான் பண்ண முடியும். கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட் கூட சம்மரைஸ் பண்ணால் பண்ணும், இப்போ ஒரு ஃப்ரேஸ் பண்ணி கொடுனா பண்ணும், இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி கொடுனா பண்ணும். அதேமாதிரி நான் வந்து ஒரு Q&A கேட்டேன்னா பண்ணித்தரும். இன்டர்நெட்டில் இருக்க டேட்டாவை கேட்டால் எனக்கு டேட்டாவை பேஸ் பண்ணி Q&A கேட்டால் பண்ணித்தரும். ஒரு கோடை ஜென்ரேட் பண்ணி கொடுனா பண்ணித்தரும். இது எல்லாமே கண்டென்ட் ஜென்ரேஷன் எல்லாமே பண்ணி கொடுக்கும். பட் இதே நான் ஒரு டேட்டாவை கொடுத்து ஒரு CSVயில் ஒரு டேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு யூஸ்டு பைக்ஸ் இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கேன். அந்த பைக்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பைக் நேமு, என்ன
பைக் மாடல், எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு, எவ்வளோ மைலேஜ் தருன்ற இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துட்டு, இப்போ இதில் எனக்கு பெஸ்ட்டு பைக்கு கொடு, இந்தந்த பேராமீட்டர்லாம் பேஸ் பண்ணினா அது எக்ஸாக்டாக என்ன ஆன்சர் கொடுக்கும்னா ஐ டோன்ட் நோன்னு கொடுக்கும் ஃபஸ்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து யாரோ சஜஷன் கொடுக்கும், நீங்கள் கொடுத்த பேராமீட்டரை பேஸ் பண்ணி அது டிரைவ் பண்ணி ஓகே இதுதான் பெஸ்ட்டுன்னு கொடுக்கும். பட் நீங்கள் எதிர்பார்க்குற பெஸ்ட்டுன்றது அது கொடுக்காது. என்ன ரீசன்னா, அதனால மாடல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் ஆர் மாடல் ப்ரெடிக்டிங் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் கொடுக்குறத ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறதும் சம்மரைஸ் பண்ணி கொடுக்குறதும் அதோட வேலை. அதுக்கு வந்து ஓகே இது வந்து நம்ம வந்து இப்படி தான் ப்ரெடிக்ட் பண்ணணும், இந்த அல்கோரிதம் யூஸ் பண்ணி இதை வந்து டிரைவ் பண்ணணும், இப்படி ஸ்கோரிங் அப்ளை பண்ணணும் அப்படின்றலாம் தெரியாது. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இதே மாதிரி இந்த ப்ரெடிக்ஷன், ஐ மீன் ஹை அக்யூரசி ப்ரெடிக்ஷன் இந்த மாதிரிலாம் அதுக்கு பண்ண தெரியாது. ஆக்சுவலாக அதை நீங்கள் பண்ணணும்னா ஆப்வியஸாக நீங்கள் யூ ஹவ் டு கோ பேக் டு த எம்எல், யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த கான்செப்ட் அண்ட் வாட் அல்கோரிதம் யூ கேன் யூஸ். அதை பேஸ் பண்ணி நீங்கள் அல்கோரிதம் யூஸ் பண்ணி அந்த டேட்டா ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் யூ ஸ்டார்டட் டு அப்ளை. ஸோ இந்த கேஸில் என்ன நடக்கும்னா, நீங்கள் டேட்டாவெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யூ கேன் கம் அண்ட் ஆஸ்க் ஃபார் GENAI டு சம்மரைஸ் இட். பட் GENAIவே வந்து எல்லாத்தையும் பண்ணணும்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இட் ஹேவ் சம் ஓன் லிமிடேஷன், இட் ஹேவ் ஓன் திங்ஸ். ஓகேவா, அதுக்கு மேலே அதனால் பண்ண முடியாது. பட் மோராலஸ் உங்களுக்கு தேவையான ஒரு நார்மல் பர்சன் ரியல் டைமில் யூசேஜில் என்னென்ன பண்ண முடியும். ஒன் மோர் லெவல் மேலே போய் எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் வேணும், ஹை அக்யூரசி ஃபோர்காஸ்டிங் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஆப்வியஸ்லி யூ ஹவ் டு கோட் இட் அண்ட் யூ ஹவ் டு டெரைவ் சம் டேட்டா அண்ட் யூ ஹவ் டு ஃபீட் இட் அண்ட் யூ ஹவ் டு ட்ரெயின் இட். ஆன் டாப் ஆஃப் தட் ஒன்லி யூ கேன் ஆஸ்க் த கொஷின். ஓகே, அப்படி தான் நீங்கள் வந்து GENAI ஆப்ஸ் பண்ண முடியும். ஐ மீன் நான் சொன்ன யூஸ் கேஸ்க்கு. மற்றபடி ஜென்ரல் யூஸ் கேஸ்க்கு நீங்கள் வந்து GENAI ஆப்ஸ் பண்ணலாம். ஸோ GENAI ஆப்ஸ் பண்ணுறதுல எப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதேமாரி ஒரு சில கான்செப்ட்ஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் ரியலி என்ஜாய் திஸ் வீடியோ. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஈவன் நான் ஒரு சில லிங்க்ஸ்லாம் கொடுக்குறேன், அந்த லிங்க்ஸையும் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அந்த லிங்க்ஸை பற்றி நீங்கள் எப்படி பண்ணலாம், என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்குது, எங்கே போய் மாடல்ஸ்லாம் பார்க்கலாம், மாடல்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஐ வில் see you in the next video. Stay tuned. Bye bye.